அன்பானவர்களே, பிரியமானவர்களே, இப்பொழுதும் கூட நான் உங்களோடு சில காரியங்களை பகிர்ந்து கொள்கிறேன். எல்லோரும் நலமாக இருக்கிறீர்களா? சந்தோஷமாக இருக்கிறீர்களா? எல்லோரும் நலமாக இருக்க என்னுடைய வாழ்த்துக்கள். இப்பொழுதும் கூட நான் உங்களோடு ஒரு சில வசனங்களை பகிர்ந்து கொள்ள போகிறேன். பெண்களை பற்றி, பெண்களுக்கானது, பெண்கள் எப்படி இருக்கணும்னு நீதிமொழிகளில் சொல்லப்பட்டிருக்கு. நீதிமொழிகள் 31:10 குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்ததாம். அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது. யாரு? குணசாலியான ஸ்திரியை. அடுத்தது பாருங்க, அதே 31:14 சொல்லப்பட்டிருக்கு ஒரு பொண்ணை பற்றி. அவள் வியாபார கப்பலை போல் இருக்கிறாள். அவள் என்ன பண்ணுறாள்? வியாபார கப்பலை போல் இருக்கிறாள். தூரத்திலிருந்து தன் ஆகாரத்தை கொண்டு வருகிறாள். தூரத்திலிருந்து தன் ஆகாரத்தை கொண்டு வருகிறாள். அதே 31:15 பாருங்க, இருட்டோடே எழுந்து தன் வீட்டாருக்கு ஆகாரம் கொடுத்து தன் தன் வேலைக்காரர்களுக்கு படி அளக்கிறாள். இருட்டோடே எழுந்து தன் வீட்டாருக்கு ஆகாரம் கொடுத்து தன் வேலைக்காரிகளுக்கு என்ன பண்ணுறாளாம்? படி அளக்கிறாள்னு போட்டிருக்கு. படி அளக்கிறாள். அப்புறம் 26 பாருங்க, 31:26 தன் வாயை ஞானம் விளங்க திறக்கிறாள். தன் வாயை ஞானம் விளங்க திறக்கிறாள். தன் வாயை ஞானம் விளங்க திறக்கிறாள். தயையுள்ள போதகம் அவள் நாவில் மேலிருக்கிறது. தயையுள்ள போதகம் அவள் வாயில் இருக்கிறது. என்ன போதகம்? தயை பண்ணுகிற போதகம் அவள் வாயில் இருக்கிறது. அப்புறம் 30 பாருங்க, கடைசியில் சௌந்தரியமும் வஞ்சனையுள்ளது, அழகும் வீண். சௌந்தரியமும் வஞ்சனையுள்ளது. சௌந்தரியம்னா என்ன? அவள் பெரிய சௌந்தரியம், அழகும் வீண் என்று யார் சொல்கிறா? நீதிமொழிகளில் சொல்லப்பட்டிருக்கு, சாலமன் ராஜா. நீங்கள் சௌந்தரியமும் வீண், சௌந்தரியமும் வஞ்சனை உள்ளதான், வஞ்சிக்கும். அப்புறம் அழகும் வீண். கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே என்ன பண்ணுவாள்? புகழப்படுவாள். கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீன்னு இங்கே சொல்லப்பட்டிருக்குமா. நம்ம கர்த்தருக்கு பயப்படுறோமா? புருஷர்களுக்கு கீழ்ப்படுகிறோமா? கர்த்தருக்கு பயப்படுறோமா? நம்ம குணசாலியான ஸ்திரியாக இருக்கிறோமா? குணசாலியான ஸ்திரீ என்ன பண்ணுறாளாம்? குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? அங்கே ஒரு கேள்விக்குறி வருது. குணசாலியான ஸ்திரியை யார் கண்டுபிடிக்கிறது? எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அவர்கள் நடக்கையிலே, அவர்கள் செய்கையிலே, அவர்கள் குடும்பத்திலே அவர்கள் இருக்கும்போது அவர்கள் எப்படி நடந்து கொள்ளுகிறார்கள், எப்படி நடத்துகிறார்கள், மற்றவர்களை எப்படி போதிக்கிறார்கள், எப்படி இருக்கிறார்கள் என்பதை யார் சொல்ல முடியும்? குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? அவங்க வீட்டார் தான் சொல்ல முடியும். அதுபோல் குணசாலியான ஸ்திரின்னு சொல்லப்பட்டிருக்கு. குணசாலியான ஸ்திரீ என்ன பண்ணுவா? என்ன பண்ணுறாளாம் பாருங்க, அவள் வியாபார கப்பலை போல் இருக்கிறாள். பெண்களுக்கு ஆண்டவர் ஒரு உதாரணத்தை கொடுத்துருக்காருங்க. வியாபார கப்பல் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? வியாபார கப்பலை, வியாபார கப்பல் எப்படி இருக்குன்னு தெரியுங்களா? அது என்ன பண்ணோம்? வியாபார கப்பல் நிற்கவே நிற்காது. கடலில் எல்லாம் எல்லாம் ஏற்றி வச்சுருவாங்க மற்ற நாடுகளுக்கு பொருட்களை. அது என்ன பண்ணோம்? போயிட்டே இருக்கும். அது போயிட்டே தான் இருக்கும். அது எங்கே போய் அந்த பொருளை இறக்குமோ அங்கே தான் போய் இறக்கும். அது இடையிலலாம் நிற்காது. வியாபார கப்பல் இப்போ பார்த்துருக்கீங்களா? துறைமுகத்தில் அப்படி நிற்கும் வியாபார கப்பல். அதுக்கு பேரே வியாபார கப்பல், தனியாக இருக்கும். அதுபோல் பெண் இருக்கிறாளாம் வியாபார கப்பலை போல். எப்படி பெண் இருக்காள்னு எதுக்கு உதாரணம் சொல்லப்பட்டிருக்குன்னா, காலையில் எழுந்திரிக்கணும், பிள்ளைங்களுக்கு எல்லாம் காப்பி போட்டு கொடுக்கணும், கணவனுக்கு காப்பி போட்டு கொடுக்கணும், வேலைகளை செய்யணும், பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பணும், அப்புறம் ட்ரெஸ்ஸு துவைக்கணும், அப்புறம் இருக்கிற வேலைகளை பார்க்கணும், மற்றபடி சமைக்கணும். அப்புறம் மறுபடியும் 3 மணிக்கு பிள்ளைங்க வந்தால் கூப்பிட்டு அதுங்களுக்கு உபதேசம் பண்ணி, அதுங்களுக்கு டியூஷன் எடுத்து, அதுங்களுக்கு ஸ்நாக்ஸு கொடுத்து அதுங்களை பார்க்கணும், பராமரிக்கணும். அப்புறம் 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 வீட்டு வேலைகளை கவனிக்கணும். அப்புறம் மறுபடியும் கணவன் வருவார் ஆஃபீஸில் இருந்து, அவரை கவனிக்கணும். அது வியாபார கப்பல் என்ன பண்ணும்? போயிட்டே தான் இருக்கும்.
வியாபார கப்பல் ஒரு இடத்துல நிற்காதுங்க, அதுக்கு ரெஸ்ட்டு கிடையாது. பெண்களுக்கும் அப்படியே ரெஸ்ட் இல்லை. பெண்கள் ரெஸ்ட் இல்லாமல் வேலை பார்ப்பாங்க. அதுதான் அவங்க குடும்பத்தில் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அவங்க அதை தான் உதாரணமாக இங்கே சொல்லப்பட்டிருக்கு. வேறு எதையுமே ஆண்டவர் இங்கே எழுதி சொல்லலை பாருங்கள். நீதிமொழிகளில் சாலமன் ராஜா இந்த வியாபார கப்பலை உதாரணப்படுத்தி சொல்லியிருக்காரு. வியாபார கப்பல் அது என்ன பண்ணும், போயிட்டே இருக்கும் தண்ணியில். அது விட்டுருவாங்க, அதில் ஏற்றி விட்டுருவாங்க, டன் கணக்கில் ஏறி போகும். அப்போ அதில் ஏற்றி விட்டு அது போய் எங்கே போய் இப்போ இங்கே ஏற்றி விட்டு அமெரிக்காவில் போய் இறங்கணும். அங்கே தான் அந்த பொருளை கொண்டு போய் இறக்கணுன்னா அங்கே தான் போய் நிற்கும். அது அப்புறம் இடையில நிற்காது. என்ன செஞ்சாலும் காற்றடிச்சாலும் மழை அடித்தாலும் என்ன பண்ணால் அது நிற்காது, போயிட்டே இருக்கும். அதுதான் வியாபார கப்பல். அதுபோல் பெண்களுக்கு உதாரணம் கொடுக்கப்பட்டிருக்கு. வியாபார கப்பலை போல் இருக்கிறாள். ஏன் வியாபார கப்பல்? எத்தனையோ உதாரணம் இருக்குது. ஏன் வியாபார கப்பலை கொடுத்துருக்காங்க? ஏன்னா பெண்கள் அப்படி தான் குடும்பத்தில் அவங்க தான் எல்லாம் அவங்க தலையில் தான் விழுந்திருக்கு. கணவன் வேணால் சம்பாதிச்சு வந்து கொடுப்பாங்க. ஆனால் மனைவியோட கடமை என்ன? வியாபார கப்பல். அவங்க போயிட்டே இருப்பாங்க, ஓடிக்கிட்டே இருப்பாங்க, செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க வேலை. அவங்களுக்கு ஒன்றும் ஒரு இடத்துல உக்காந்து செத்த இளைப்பாறுதல் இருக்காது. நைட்டு வேணால் அவங்க சில சிஸ்டருங்க என்கிட்ட சொல்லுவாங்க, சில சகோதரிங்க, நான் நைட்டு படுக்கும்போது 12 மணி ஆயிரும் சிஸ்டர், 12 மணி ஆயிரும் சகோதரி. அவ்வளோ வேலை எங்கள் வீட்டில் இருக்கும். மாமனாரை கவனித்து, மாமியாவை கவனித்து, பிள்ளைங்களை கவனித்து, டிஃபன் செஞ்சு, அது ஒன்று கேட்கும், இது ஒன்று கேட்கும், எல்லாம் செஞ்சு கொடுத்து, நான் எல்லாம் பண்ணி, நான் என்னோடய வேலைகளை முடித்து நான் என்ன படுக்கைக்கு செல்லும்போது மணி 12. 12 மணிக்கு படுத்து எத்தனை மணிக்கு எழும்புறாங்க? 5 மணிக்கு சில பேர் எழும்புவாங்க, சில பேர் 6 மணிக்கு மேக்ஸிமம் வச்சுக்கோங்களேன். 6 மணிக்கு எழும்பி திரும்பி ரொட்டீன் வேலை 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 ஓடிக்கிட்டே இரு. அப்படி சொல்லப்பட்டிருக்கு. வியாபார கப்பலுங்க, பெண்கள் வியாபார கப்பல் உதாரணம் கொடுக்கப்பட்டிருக்கு நீதிமொழிகளில். அப்புறம் அவள் என்ன பண்ணுறாளாம், இதை பாருங்க, இருட்டோட எழுந்து ஆகாரம் கொடுக்குறாளா வேலைக்காரர்களுக்கெல்லாம். அப்புறம் தன் வாயை ஞானம் விளங்க திறக்கிறாள். இது முக்கியமானது. நம்ம வாய், இப்போ நானே இருக்கிறேன், நம்ம வாய் ஞானம் விளங்க திறக்கப்படுகிறதா? ஞானமாக திறக்கிறோமா? எதையாவது ஒன்று சொல்லிடுறது. அப்புறம் 7 பேர் அதில் பஞ்சாயத்து. அவங்க இதை சொன்னாங்க, அவங்க அதை சொன்னாங்க, அதை அப்படி சொன்னாங்க அப்படின்னு. நம்ம என்ன பண்ணணும், ஆண்டவரை ஞானமாக நான் பேசணும். மற்றவங்கள்ட்ட பேசும்போது எனக்கு ஞானம் தாங்கப்பா. நான் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் என்ன பண்ணணும்? ஆண்டவர்கிட்ட கேட்டு பெற்றுக்கொள்ள கடவன் என்று சொல்லப்பட்டிருக்குமா? நான் சொல்லலை, வசனம் சொல்லுது. நம்ம என்ன பண்ணணும்? ஞானம் விளங்க திறக்கணும். அடுத்த காரியத்தில் போய் இன்வால்வ் ஆகுறது. அங்கே என்ன நடக்குதுன்னு அங்கே போய் பார்க்குறது, இங்கே என்ன நடக்குதுன்னு இங்கே போய் பார்க்குறது. அதெல்லாம் நம்ம என்ன பெண்கள் செய்யக்கூடாது. என்னமோ நடக்குது நம்மக்கிட்ட வர்றதா, நம்ம காரியம் என்ன? ஆண்டவரே நான் இருக்கட்டும், அடங்கி வீட்டில் இருக்கட்டும், நான் எந்த காரியத்துலையும் அடுத்த காரியத்தில் தலையிட வேண்டாம் அப்படின்னு நம்ம ஞானமாய் வாயை திறந்து பேசணும். ஞானமாய் நம்மள்கிட்ட கேட்குறவங்களுக்கு பதில் கொடுக்கணும். அதான் ஞானம் விளங்க வாயை திறக்கிறாளாம். யார்? குணசாலியான ஸ்திரீன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் சௌந்தரியமும் அழகும் வஞ்சனை உள்ளது. அவங்க அழகாக இருக்கிறாங்க. அவங்க உள்ள மேலான அழகை பார்க்காதீங்க. அழகாக இருக்கிறாங்க, நல்லா ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க, நல்லா ஜுவல்ஸ் போட்டிருக்காங்க, நல்லா பந்தாவாக வர்றாங்க, அழகாக இருக்காங்க. மேலான அழகை அவர் சொல்லவே இல்லை. உள்ளான அழகு. உள்ளான அழகு எப்படி இருக்கிறது? உடைய எண்ணம், இருதயம், நம்மளுடைய இருதயம் எப்படி இருக்கிறது கர்த்தருக்கு முன்னாடி? அது அழகு. அதுதான் பிரீதியாக இருக்கும் சமூகத்தில். நம்ம அழகுபடுத்தி கொள்வது எதை? நம்மளுடைய இருதயத்தை சுத்திகரித்து அழகுபடுத்தி கொள்ள வேண்டும். ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும், என்ன பேச வேண்டும், என்ன கற்றுக் கொடுக்க வேண்டும் மற்றவர்களுக்கு, நான் எப்படி வாழ வேண்டும் ஆண்டவரே அப்படின்னு ஆண்டவர்கிட்ட ஞானத்தை கேட்டு அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். சௌந்தரியம் என்ன பண்ணுது? சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகும் வீண் என்று சொல்லப்பட்டிருக்கு கடைசியில் 30. அழகும் வீணா, சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது. அது வஞ்சிக்குங்க. அழகு ஒரு நாள் போயிடும். அழகு பாருங்கள், எல்லாத்தையும் கடைசி வரைக்கும் அந்த அழகு இருக்காது. நம்ம எங்கேஜில் ஒரு அழகாக இருப்போம், பிறந்தப்போ ஒரு அழகாக இருந்திருப்போம். நம்ம அது சூழ்நிலைகள், கால சூழ்நிலைகள் எல்லாம் மாற்றி மாற்றி நம்மளை கொண்டு வரும். அப்புறம் அழகு ஒரு நாள் இல்லாமல் போய்விடும். அழகு மாயைன்னு சொல்லப்பட்டிருக்கு, அது இல்லை. சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது. சௌந்தரியம், சௌந்தரியமானவங்க, அவங்கக்கிட்ட எல்லாமும் இருக்குது. அது ஒரு நாள் என்ன பண்ணோம்? வீண் அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டார். வீண் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால் கர்த்தரால் புகழப்படுகிற ஸ்திரீயே என்ன பண்ணுவாளாம்? கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே என்ன பண்ணுவாளாம்? புகழப்படுவாள். கர்த்தருக்கு பயம் இருக்கணும் முதல்ல.
கர்த்தருக்கு பயம் இருக்கணும். கர்த்தர் இந்த வார்த்தையை சொல்லியிருக்கார், இதன்படி நான் நடக்கிறேன், இது என்னக்குள்ளே இருக்கிறது, இதற்காக நான் வாழுகிறேன். கர்த்தருக்கு பயந்து மற்றவர்கள்ட்ட பேசும்போது அந்த வார்த்தை நம்மளுடைய வாயின் வார்த்தை. சில பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, சும்மா பேசிடுவாங்க. நான் உனக்கு அதை செய்கிறேன், இதை செய்கிறேன், கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். ஒரு சிஸ்டர் சொன்னாங்க எனக்கு, என்னோடய எங்கேஜில் கொஞ்சம் ஒரு 10 வருஷம் முன்னாடி பாருங்களேன், அந்த 10 வருஷம் 15 வருஷம் முன்னாடி, நான் உனக்கு கல்யாணமே பண்ணி வச்சுருவேன், நான் உன்னை அப்படி செய்வேன், உனக்கு இப்படி செய்வேன் அப்படின்னு என்னை சொல்லுவாங்க. அது மாதிரி சொல்லாதீங்க, வாக்கு கொடுக்காதீங்க. உங்களை யாரும் அப்படி சொல்கிறா? உங்கள்கிட்ட கல்யாணம் கேட்டாங்களா? அது அவங்கவுங்க வாழ்க்கை கர்த்தர்கிட்ட இருக்குது. அவர் கொடுப்பாரா, அவர் எடுப்பாரா, அவர் வச்சுருப்பாரா, அது அவருடைய திட்டம். நீங்கள் போய் உங்களுக்கு வாய் இருக்க மாட்டாமல் எதையாவது ஒன்று சொல்கிறது. என் வாயை வாய் என்ன பண்ணணுமா, உதடின் கனிகள் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கணுமா. உதடின் கனிகளால் பிரியமாக இருக்கணும். நம்ம என்ன பண்ணணும், அதெல்லாம் ஆண்டவற்றை தான் கேட்கணும். என் வாயை ஞானமாய் திறக்க வேண்டும். ஞானமாய் திறந்தால் ஆண்டவருக்கு பயந்தாலே அவர் ஞானம் கொடுத்துருவார். அவர் எப்படி பேசணும்னு கற்றுக் கொடுப்பார். கற்றுக் கொடுக்குறவராக இருக்கிறார், நம்மளோடு இருக்கிறார் தேவன். எல்லாவற்றையும் அவர் சொல்லியிருக்கிறார், நமக்காக தான் சொல்லியிருக்கிறார். என்ன பண்ணியிருக்கு, வியாபார கப்பலாக இருக்கிறாள். அப்புறம் என்ன பண்ணியிருக்கு, குணசாலியான ஸ்திரீ என்ன பண்ணுறாள், வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை செடியாக இருக்காள், சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ என்ன பண்ணுது, அப்புறம் இருட்டோடு எழுந்து என்ன வீட்டாருக்கு ஆகாரம் கொடுக்குறா, வேலைக்காரிகளுக்கு படி அளக்குறா. யார், குணசாலியான ஸ்திரீ. அப்புறம் என்ன பண்ணுறாங்க, தன் வாயை ஞானம் விளங்க திறத்து போதகம் பண்ணுகிறாள், ஞானம் விளங்க திறக்கிறாள். குடும்பத்தில் பிள்ளைங்கள்ட்ட பேசும்போது, கணவர்கிட்ட பேசும்போது, மாமனார் மாமியார்கிட்ட பேசும்போது, மற்றவங்க எல்லா சொந்தக்காரங்கள்ட்ட இனப்பந்துகள்கிட்ட பேசும்போது, எல்லார்ட்டையும் பேசும்போது என்ன பண்ணணும், நம்ம ஞானமாய் பேசணும். அப்புறம் நம்ம அழகுபடுத்தி கொள்வது எதை, நம்மளுடைய மேலழகை இல்லை, உள்ளான அழகுபடுத்தி கொள்ளணும். அது எல்லாம் வீண் என்று சொல்லப்பட்டிருக்கு, அழகு மாயை என்று சொல்லப்பட்டிருக்கு. ஜாக்கிரதை உள்ளவர்களால் நாம் இருப்போம். இதன்படி ஸ்திரீகள் இப்படியாக புகழப்பட வேண்டும் என்று சாலமோன் ராஜா நீதிமொழியில் எழுதி வச்சிருக்காரு. அந்த மாதிரி ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் விசுவாசிப்போம், நாம் உட்கொள்வோம், இதை அபியாசப்படுத்தி கொள்வோம். இதன்படி ஸ்திரீகள் இருக்க கடவோம். நன்றி மக்களே. இப்பொழுதும் கூட சிறிய ஜெபம். எங்களை நேசிக்கிற பரம தகப்பனே, இந்த வேலையிலே உம்மை துதிக்கிறேன் அப்பா. நீ நல்லவரும் வல்லவரும் போதுமானவரும் கிருபையுள்ளவருமாய் இருக்கிறீர் ராஜா. ஆண்டவரே, இந்த காலை பொழுதை ஆசீர்வதிங்க. ஒரு புதிய நாளை தந்திருக்கீங்க. காலை தோறும் உடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறபடியால் ஆண்டவரே அப்பா, நீ புகழப்படுகிற ஸ்திரீயை கர்த்தரால் புகழப்பட ஆண்டவரே, எங்கள் வாயை ஞானமாய் திறக்க ஒவ்வொரு பிள்ளைகளோடும் ஒவ்வொரு சகோதரிகளோடும் இருந்து வழி நடத்துங்க. இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கட்டும் கர்த்தாவே. அப்பா, எங்கள் தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. குடும்பத்தின் ஸ்திரீகள் எல்லாரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. பிள்ளைகளை ஆசீர்வதித்து வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன்.